ரொம்ப நாளாச்சு படங்களுக்கு பூஜை போட்டு அதை பார்க்கும்போதே மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா மக்களை சந்திப்பது தான் உலகத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்றைய செல்லுலாய்களும் தொழில்நுட்பமும் முகம் பார்த்து பேசுகிற பழக்கத்தையே மறக்கடித்து விட்டது. அதுவும் சினிமாக்காரர்கள் இன்றைக்கி டிஜிட்டலில் முழுக்க முழுக்க இறங்கினதுக்கு பிறகு ஒரு கம்போசிங்னா கூட மியூசிக் டேரக்டர் சந்திக்க முடியறதில்ல, ஒரு கதை சொல்கிறதுக்கு டேரக்டர் சந்திக்க எல்லாமே வாட்ஸ்அப் அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு பூஜைன்னு சொல்லி எல்லாத்தையும் நம்மளை சந்திக்க வச்ச இந்த டீமுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து நன்றி சொல்லணும். ஏன்னா இயக்குனர் நேற்று சொன்னார், அப்போ சொன்ன ஆச்சரியமாக இருக்கே பூஜையெல்லாம் போடுறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், வேறு வழி இல்லை, நம்ம எப்போதுமே தமக்கான அடையாளத்தை எல்லாத்தையும் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னாங்க. உண்மைதான். இது ஒரு பாரம்பரியமான ஒரு தொடர்புடைய இடைப்பட்ட நேரத்தில் விடுபட்டதை மறுபடியும் தொடர்கிற இந்த கலாச்சாரத்தை இனி வர எல்லா பேருமே அதை தொடரணும். அதை இந்த படத்தில் நான் பாடல்கள் எழுதுறேன்னு நேற்று மாலை தான் சொன்னாங்க. ரொம்ப நன்றி, நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொன்னேன். யோகியை பற்றி சொல்லணும். நீண்ட ஒரு உழைப்பு, நீண்ட ஒரு தேடல். நிறைய இயக்குனர்கிட்ட நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருக்கான களமும் காலமும் சரியாக அமர்ந்திருக்கிறதுங்கிறது நான் நம்புகிறேன். எனவே ஊருக்கு 2 ஊதாரி இருந்தாவே ஊர் உருப்படாது. அவங்க ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தால் என்ன நடக்குங்கிறதான் கதையில் சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மேபி எப்போதுமே மகிழ்ச்சி எல்லாத்துக்குமே தேவைப்படுது. அந்த மகிழ்ச்சி இந்த திரைக்களம் உங்களுக்கு கொடுக்கும் என்று நம்புகிறேன். இதில் எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஒரு புள்ளியாக நான் இருக்கிறது மகிழ்ச்சி. எல்லாருக்கும் வணக்கம். ஊருக்கு 2 ஊதாரி. இந்த போஸ்டர் பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட்டாக நினச்சது ஊருக்கு 3 ஊதாரின்னு தான். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த போஸ்டரை பார்க்கும்போதே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இந்த படம் எப்படி வரும்னு. அந்தளவுக்கு ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்காங்க. இந்த பூஜை உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிற விஷயம் ஸ்டார்டிங்லேயே விஜய் சேதுபதி சார் அதுக்கு இந்த படம் நல்லா சக்ஸஸாக இருக்குன்னு சொன்னது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இது சக்ஸஸாக போகும். இப்போ இனிதான் இந்த மூவி ஸ்டார்ட் ஆக போகுது. இது மூவி நல்லா போகணும்னு சொல்லி எல்லாருமே ப்ரே பண்ணுங்கள். ஸோ நன்றி. மேடை ஏறி பேசுகிறது இதான் ஃபஸ்ட் டைமு. சரி, நாங்களாம் டீமாக சேர்ந்துருக்கோம். நீங்கள் எல்லாம் மனசார வாழ்த்தி எங்களை இதே மாதிரி ஒரு வெற்றி நிகழ்ச்சியில் எல்லாருக்கும் ஒரு அறிமுகமாக்கி பெரிய லெவலில் கொண்டு வரணும். எல்லோரும் மனசார வாழ்த்தி எங்களை பெரிய லெவலில் கொண்டு வந்து நாங்களும் உங்களை கண்டிப்பாக இதை திரையுலகத்துக்கு கொண்டு வந்து இந்த ஊருக்கு 2 ஊதாரி படத்தை உங்களுக்கு நாங்களாம் சேர்ந்து வெளியில் கொண்டு வந்திருக்கோம். கொண்டு வந்ததை நீங்கள் எல்லாமே பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சு மேலும் இதே மாதிரி சக்ஸஸ் மீட்டில் எல்லாருமே எங்களை வாழ்த்தணும். ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு எப்படி பேர் வச்சுருக்கோன்னா, ஊருக்கு 2 ஊதாரி ஒரு நாதாரின்னு பேர் வச்சுருக்கணும். இந்த நாதாரியை நான் அந்த படத்தில் அடிக்க போகிறேன். ஏற்கனவே பிடிச்சிருக்கோம், ரிஜிஸ்டர் பண்ணதுனால உடனே பண்ண முடியலன்னாங்க. பண்ணிடுது சார். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப மனதிற்கு நெருக்கமான நண்பன் புகழ் ஒரு ஹீரோவாகவும், பிக் பாஸ்ல நான் மீண்டும் எழுவேன், எனக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு, ஹீரோவா ஒரு பெரிய இடத்தை பிடிப்பேன்னு பிக் பாஸ்லேயே சபதம் போட்ட அருமை சகோதரர் பிரஜின் அவர்கள். இந்த இருவருமே ரொம்ப அடிமட்டத்திலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே வந்தவங்க. அவங்க ஹீரோ நடிக்கிற இந்த படங்களில் நான் நடிக்கிறேங்கிறது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த பிக் பாஸில் பிரஜின் அவர்களும் சகோதரி சாண்ட்ரா அவர்களும் ஒரு கணவன் மனைவியாக உள்ளே போன போது இவங்க ஏன் கணவன் மனைவியாக உள்ளே வராங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்திய திருநாட்டின் மிக சிறந்த தம்பதியாக அந்த நிகழ்ச்சி அவங்களை எடுத்து காட்டுச்சு. பிரஜின் சார் அந்த ப்ரோக்ராம் விட்டு வெளியில் வரும்போது சாண்ட்ரா மேடம் அழுத அழுகை கிட்டத்தட்ட அந்த பிக் பாஸை பார்த்த அனைத்து ரசிகர்களின் கண்களில் கண்ணீரை வரவழைத்து விட்டது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஜோடி தான் அவங்க. நம்ம எப்பயுமே ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் பெண் இருப்புன்னு சொல்லுவாங்க. அதை கண்கூடா கண்டேன் சாண்ட்ரா மேடத்துக்கிட்ட. சாண்ட்ரா மேடம், இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும், உங்களுடைய கணவர் ஒரு மிகப்பெரிய உச்சத்துக்கு போவார்னு வேண்டுகிறேன். அடுத்து என்னுடைய அருமை சகோதரர் யோகி. யோகி அப்படின்னா எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்க இந்த படம் இன்னைக்கு தான் பூஜை நினச்சிட்டு இருக்கீங்க. இந்த படத்துக்கு 10 வருஷம் முன்னாடி பூஜை நடந்துருச்சு. ஷாக்கா இருக்கா? நான் தான் இந்த படத்தில் மெயினாக நடிக்கணும் சார் அப்படின்னு எந்த ஹீரோக்களையும் பார்க்காம என்னை மட்டுமே பார்த்து கதை சொன்ன போது யோகி தான் 10 வருஷம் முன்னாடி இந்த கதை என்று சொன்னார். நீங்கள் தான் நடிக்கணும்னாரு. ஆனால் சினிமா எவ்வளவு கொடூரமானது உங்களுக்கு தெரியும். 10 வருடமாக வேர்வை சிந்தி அலையாத கம்பெனி கிடையாது, நடக்காத நட கிடையாது, நடந்து இன்னைக்கு என்னுடைய அன்பு சகோதரர் மூலமாக அவர் இயக்குனர் ஆகிறாரு. 10 வருஷம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டார். சொல்லுங்க அப்படின்னு. சார் நான் தான் யோகி பேசுகிறேன்னாரு. எனக்கு லைட்டாக ஞாபகம் இல்லை பிரதர் அப்படின்னு.
உடனே சார் இந்த ஊருக்கு 2 ஊதாரினார். ஆமாம் தலைவா, எங்கே தலைவா ஆளையே காணோம் அப்படின்னேன். இங்கே தான் இருக்கேன் சார், இன்னும் படம் பண்ணலை, அன்னைக்கு சொன்ன கதை தான் பண்ண போகிறேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களை சொன்னேன், இப்போவும் நீங்கள் தான் நடிக்கணும் சார் அப்படின்னாரு. எனக்கா நடிக்கணும் சார், சம்பளத்தெல்லாம் பற்றி பெருசாக நினச்சிக்காதீங்கன்னு சொன்னார். இந்த படத்துக்கு எனக்கு என்ன சம்பளம்னு தெரியாது, எத்தனை நாள் தெரியாது, ஆனால் 10 வருடம் தொடர்ந்து என்னை விரட்டிட்டு வந்தார்கள். ஒரே காரணத்துக்காக நான் நடிக்க சம்மதிச்சிருக்கேன்.